ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் லோகோ க்ரியேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு கஸ்டமர் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சரி, ஒரு ரிலேட்டிவ் சரி, அவங்க ஒரு லோகோன்னு கேட்குறாங்க. இப்போ லோகோன்னு கேட்குற நேரம் அவங்க சிலவங்க உங்களுக்கு லோகோ அவங்க கான்செப்டை சொல்லுவாங்க, நீங்கள் லோகோ செய்வீங்க. ஆனால் உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவர்கிட்ட கம்பெனியோட பேர் அப்படி எழுதிட்டு ஒரு காப்பியில் எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு லோகோவை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எங்கேயாவது இன்டர்நெட்டில் எடுத்து ஒரு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டிசைனை காட்டுறாரு. அப்போ இதை நீங்கள் எப்படி செய்வீங்க? சிலவங்க இந்த மாதிரிலாம் காட்டினதுக்கப்புறம் குழம்பிடுவாங்க, அது எப்படிடா செய்கிறது அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஈஸி. இப்போ இது என்ன பண்ண போகிறீங்கன்னா, லேசாக சிம்பிளாக உங்களுக்கு இதை நான் சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்கள். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுக்கிறேன். ஓகே, அதாவது உங்களோட கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன்ற பட்டனை கிளிக் பண்ணினா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வரும். ஓகே, இதில் நீங்கள் நியூவில் போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படி பேஸ்ட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு. இதில் கூட ஸ்க்ரீன்ஷாட். இப்போ எனக்கு இதை நான் வரையணும். இப்போ உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோலையும் ப்ளஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம், பேன் டூல் ஸ்பேஸ் பாரை கொடுத்து இப்படி இருந்துட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கும். ஜூம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, பென் டூல். இந்த பென் டூல் எடுத்துகிட்டு இதுதான் பென் டூல். இதெல்லாம் உங்களுக்கு எந்த லேயரும் உங்களுக்கு செலக்ட் பண்ண தேவையில்ல. எல்லாமே உங்களுக்கு ஆப்ஜெக்ட், உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் உண்டு. இன்னொருத்தரும் கண்ட்ரோல் ப்ளஸ் அடித்து இன்னும் ஜூம் பண்ணும், பேன் டூலை அட்ஜஸ்ட் பண்ணும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நமக்கு ஈஸியாக செஞ்சுக்க முடியுமோ அந்தளவு நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் கணக்கு அப்படி வச்சுட்டு ஹேண்ட் டூலை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் டூலை வச்சுட்டு ஹேண்ட் டூல் ஷார்ட்கட் ஸ்பேஸ் பார். ஓகே, ஸ்பேஸ் பார். ஜூம் பண்ணுறது கண்ட்ரோல் ப்ளஸ். இப்போ இந்த மாதிரி இப்படி இந்த இடத்துலேருந்து தொடங்குது பென் டூல், இந்த இடத்துல முடியுது. ஓகே, முடிஞ்சா இப்போ ஆல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல டச் பண்ணுங்க. அப்படின்னா தான் இங்கிட்ட எடுக்க முடியும். நம்ம டச் பண்ணி இந்த பாருங்கள், இந்த வளைவு துண்டு இருக்குது பாருங்கள். இங்கே அப்படியே இங்கே அப்படியே இந்த துண்டை இப்படி இடுங்க. பாருங்கள், சரியாக அந்த மாதிரி போட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், இது ஏன் இந்த மாதிரி வெளில வருதுன்னா, கண்ட்ரோல் ஷர்ட் அடிச்சுட்டு எனக்கு இந்த கலரை எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த போல்ட் கலரை நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கே இதை திரும்ப கண்ட்ரோல் ஷர்ட் அடிச்சுட்டு இந்த இருக்குது, இதை நான் கொடுத்துட்டு இப்போ வரையும் நான் கொடுத்துட்டு இதெல்லாம் நான் கொடுப்போம். நான் கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரோக் கலரை மட்டும் நான் பிளாக்கில் கொடுத்துட்டீங்கன்னு. ஓகே, இதான் உங்களுக்கு இப்போ இந்த இது சொல்கிறது பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்க்ரவுண்ட் கலர்னு சொல்லி. இப்போ நீங்கள் இந்த ப்ரஷ் எடுத்ததுக்கப்புறம் இந்த பென் டூல், இந்த பென் டூல் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை நான் கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே தான் நம்ம கீரை போகிறோம். இப்போ இங்கே கிளிக் பண்ணாவே இதை பாருங்கள், எனக்கு இதில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் எனக்கு இதில் பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்ட்ரோக்கை நான் 0.1 கொடுத்துருக்கேன். அப்புறம் நமக்கு லேஸாக இருக்கும். கீழே 0.1 கொடுப்போம். கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், அப்புறம் இங்கே கொஞ்சம் இப்படி போயிட்டு இப்படி ஒரு ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கோம். ஓகே, வச்சுட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே அப்படி விட்டு. ஓகே, அப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வால்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். வால்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை டச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் சரியாக அந்த இடத்துல டச் ஆவார். அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், வளைவு இருக்குது. இந்த இடத்துல இப்படி ஒரு இழு சரியாக வருதா? இப்போ இதை அப்படியே கொண்டாந்து கொஞ்சம் இங்கிட்டு இப்படி கொஞ்சம் வளைச்சிக்கும். சரியாக வளப்பட்டிருக்கான்றதை பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் அடித்து பாருங்கள். இந்த வளப்பட்டிருக்குது. ஸ்பேஸ் பார். திரும்ப இங்கே இந்த மாதிரி ஒரு வளைவு சரியா? அப்புறம் இங்கே ஒரு வளைவு, இந்த இடத்துல ஒரு வளைவு, இங்கே ஒரு வளைவு. இந்த மாதிரி ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு போகிறது தான் இருக்குது. ஸ்பேஸ் பார். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது அப்படி இங்கிட்டு பண்ணிவிட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸ்பேஸ் பார். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நான் கண்ட்ரோல் ஷர்ட் அடிச்சுட்டு வேணாங்கண்ணே, கண்ட்ரோல் ஷர்ட். இப்போ இங்கே திரும்புங்கண்ணே.
இந்த மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் எடுத்துக்கோம். கொஞ்சம் இதை கண்ட்ரோல் சார் அடிச்சுட்டு இந்த வால்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் அப்படி இழுத்து ஸ்பேஸை படிச்சுட்டு என்னங்கிட்டு வால்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கன்னா வாட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல சரியா இந்த இடத்துல எங்கே தொடங்கினோமோ அங்கனையே கொண்டாந்து முடிக்கிறோம் பாருங்க. எங்கன்னா முடிக்கிறோம் அவ்வளோதான். சரியா இப்போ எனக்கு கொஞ்சம் கணக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இதில் பாருங்கள் டூல் ஒன்று இருக்குது, இந்த இருக்குது இந்த டூ டிரெக்ட் செலெக்ஷன். இதில் உங்களுக்கு வேணா இதை கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி தேவையான விஷயத்தை கொஞ்சம் அப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான மாதிரி இருந்தால் தேவையான மாதிரி கொஞ்சம் நமக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறது மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் சார் அடிச்சிருங்க. ஏதாவது பிள்ளையாக வந்துச்சுன்னா கண்ட்ரோல் சார் அடிச்சு இது பண்ணி ஓகே. இது முடிஞ்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை வந்து இந்த கலருக்கு மாற்றுறதுக்கு இதை கிளிக் பண்ண அந்த கலருக்கு இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். அப்படி வந்துச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த துண்டை நம்ம செய்கிறதுக்கு திரும்ப பென் டூல் எடுக்கிறீங்க, என்னோட கிளிக் பண்ணுறீங்க பாருங்கள். எனக்கு வந்து இது தேவையில்ல பேக்ரவுண்ட் கலர். இங்கே வந்து என்ன ஸ்ட்ரோக் கலருக்கு முதல்ல மாதிரி கருப்பு அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்ட்ரோக் கலரை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சைஸை வந்து 0.1 கொடுங்க, கொடுத்து என்டர் பண்ணுங்க. அப்படின்னா தான் சரியாக வரும். இப்போ இதை நான் கொடுத்துருக்கேன். எங்கன ஒரு வளை, அப்புறம் இங்கன ஒரு வளைவு, சாரி இங்கன ஒரு வளைவு. கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு ஜூம் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா தான் லேசாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. கண்ட்ரோல் மிஸ் ஆச்சு கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு ஜூம் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா தான் லேசாக இருக்கும் நம்ம செய்கிறது. சரியா இங்கன ஒரு வளைவு, எங்கன 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 ஒன்று, எங்கன ஒரு வளைவு. இப்போ எங்கன இந்த மாதிரி சரியா. இப்போ நமக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல மாதிரி இதில் எடுத்துகிட்டு நமக்கு இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா நமக்கு தேவையான மாதிரி நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா நமக்கு தேவையான மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது இந்த ஐட்ராப்பர் டூலால் இந்த கலர் தானே எனக்கு தேவை. இந்த கலரை கிளிக் பண்ணி அந்த கலர் வந்துடுச்சு பாருங்க. இந்த ஒரு இந்த கலர் போட்டுச்சு. இப்போ ரெண்டு செஞ்சிட்டோம். கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சுட்டு ஜூம், கண்ட்ரோல் மைனஸ் இப்படி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இதை அப்படியே என்ன பண்ண போகிறீங்க. நீங்கள் செஞ்ச டிசைன் எது இதுதான் டிசைன். நீங்கள் செஞ்சிட்டீங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி அடிச்சுட்டு காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு பிட்டை வந்து 1000 பிக்சல் ஹைட் 1000 பிக்சல் கொடுத்து ஓகே பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் பி அடித்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலையும் ஆல் டைம் பிடிச்சிக்கிட்டு இப்படி பெருசாகிட்டீங்கன்னா வைங்க பாருங்கள். அதே மாதிரி இருக்குது வந்துருச்சா. ஓகே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்குது. முதல்ல கட் பண்ணால் எக்ஸாக்ட்லி அதே லுக் எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எனக்கு தேவையான டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்கு
எங்கன்னா வந்து நமக்கு தேவையான ஃபாண்ட். ஓகே, இதே மாதிரி அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்ம கிறிஷ்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கிறிஷ்ன்ற ஃபாண்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஃபாண்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை, இதுக்கு தேவையான ஃபாண்ட் எது இருக்கோ அதை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இருக்கு இதில் போயிட்டு நமக்கு தேவையான ஃபாண்ட், இப்போ நான் வந்து இதில் வந்து ஏதாவது நமக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ராக் லாய் இந்த மாதிரினா இந்த மாதிரி ஃபாண்ட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்படி பிடிச்சிருந்தா இந்த ஃபாண்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு தேவையான என்ன ஃபாண்ட்டோ இதை வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போல்டு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி உங்களுக்கு தேவையானது என்ன ஃபாண்ட் வேணுமோ இதை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஓகேயா, உங்கள் ஃபாண்ட்டில் உள்ளதை ஒரு இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் இருக்கோ இந்த அவ்வளோ ஃபாண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஏதோ இதை வந்து நீங்கள் எடுத்து இதில் போட்டுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்பிளாக நம்ம போட்டுக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த போட்டை போடுவோம். ஓகே, பாப்பின்ஸ். இப்போ அதில் வந்து போல்ட் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட். ஓகே, இப்போ நான் இதை போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு போட்டுக்கலாம். ஓகே, சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளோட டியூட்டர்ஸ் ஃபனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி லோகோஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளாக செய்கிறதுக்கான வழியை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது சரியாக உங்களுக்கு செய்ய முடியும்னா நீங்கள் ஃபைவர் மாதிரியான தளங்களில் ஈஸியாக நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.